ப்ளே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ரீராம் சக்ஸஸ். பிச்சுவோட ஃபர்ஸ்ட் ஃபீஸ் பே பண்ணியாச்சு. ஹாய் गाइस, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மொட்டையை பாருங்களேன் எப்படி கிளம்பி வந்திருக்கான்டா. பிச்சு எங்க காணும்? பிச்சு 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 காணும். பிச்சு காணும். பிச்சு பார்த்த நீ பாப்ப சச்சோ பிச்சு அக்கா. என்ன யாய் மொட்டை மொட்டை இங்கே தாண்டி மொட்டை இருக்கா? எங்க போறோம்? பிச்சு நல்லா இங்க பாருங்களேன். இங்க வா, பிச்சு கிளம்பி வந்திருக்கா. இங்க வா பிச்சு, இதரா गाइस. இந்த பிச்சு பொண்ணு வந்து நல்லா காலையிலேயே கிளம்பி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி லாலு கிட்ட சொல்லியாச்சு. அவரும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. நாங்க வந்து இதை வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே நாங்க பிளான் பண்ணோம். பட் லாஸ்டா நடுவில் வந்து திருப்பூர் போயிட்டு வந்தோமா, அதுலயே ஒரு 1 டே ஃபுல்லா போயிடுச்சு. அடுத்த நாள் தூங்கி எந்திக்கிறதுல இன்னொரு நாள் போயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல டிலே பண்ண என்னம்மா, இதுக்கு மேல டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அந்த பிளானை போட்டோம். பிச்சு ட்ரெஸ் கார்டு எல்லாருக்கும். பிச்சு ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஏய் அழகா இருக்கீங்களே. அச்சா ரொட்டேட்டா? ஏய் ஆய் ஆய். பிச்சிங்க வா, அழகா ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பார்த்து சொல்லு ஹாய். முத்தா கொடுத்துரு, எல்லாருக்கும் முத்தா கொடுத்துரு. இங்கே ஃபோனுக்கு முத்தா கொடு. என்னாச்சு 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 கண்ணில் என்னாச்சு? என்னன்னா மருதாணி வச்சிங்களா? இப்போ பாருங்களேன் பிச்சோ அக்கி. முத்தா முத்தா குத்து. முத்தா முத்தா நல்லா. அப்பா போதும் தலை சுத்த போகுது. வா தலை சுத்தம். ஓடு ஓடு. கும்பிட்டுக்கோ, பிள்ளையார் கூப்பிட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போற, கும்பிட்டுக்கோ. எங்க போறோம்? நான் சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூல் எங்க பிச்சு போறோம்? எங்க போறோம்? ஸ்கூல் ஸ்கூல். எக்ஸைட்டடா சொல்லுங்க. எங்க போறோம்? ஏய் இங்க வா. எங்க போறோம்? சரி கிளம்பலாம். லைட் ஆயிடுச்சு. வாங்க. என்ன டான்ஸு? மொட்டா நாங்கள் இன்னைக்கு பிச்சு வந்து ஸ்கூலில் கூட்டு போய் சேர்க்க போகிறோம். பிச்சு எங்கே போகிறோம்? அங்க போல. ஸ்கூல். मम्मी बाय बोल रहे बाय बोल रही है आपको. के लिए A for apple. B for B for ball. C for cat. D for dog. போதும். சொல்லு. A for ஆப்பிள் பிக்சர். சரி இங்க பாரு, தட்டி விழுந்தா இப்ப ஸ்கூல் வந்துரும். ஆப்பிள் ஓகே ஆப்பிள். இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க வந்து அவளை ஸ்கூலுக்கு சேர்க்க போல, விசாரிக்க போறோம். மேக்ஸிமம் அந்த பிளே ஸ்கூல்ல சேர்த்துறோம். இங்க இருந்து பக்கத்துலயே தான் 100 மீட்டர். நாளைக்கு சேர்த்துறோம். நாளைக்கு அதான் இன்னைக்கு போய் என்கொயரி பண்ணிட்டு என்ன இதுன்னு டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு நாளைக்கு எங்க அம்மா அந்த எஜுகேஷன் பாத்துக்கிறேன். நாங்கலாம் என் ஃப்ரெண்ட் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு அவ வந்து வஸ்திரா லேபிள் நிறைய அவுட்ஃபிட்ஸ் போட, அவங்களோட ஓனர். அவ வந்து பிளே ஸ்கூல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. நீ விசாரிச்சு சொல்லி நீங்க பாத்து, ஐ மீன் பிசிக்கலா பாத்துக்கோங்க, பினான்சியலி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. எல்லாத்தையும் பாத்துருப்போம். கரெக்டா நான் சொல்லிட்டு பிச்சு வர பிளே ஸ்கூல் சேர்க்கணும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பிளே ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா ப்ளீஸ் நான் எதுக்காச்சும் கான்ட்ரிபியூட் பண்றேன், நான் வந்து அவளை பிளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி ஓகே, அப்ப நீ ஃபீஸ் கட்டு, புக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிட்டோம். சோ பிச்சு இஸ் ஃபைனலி கோயிங் டு ஸ்கூல். ஸோ இங்கேருந்து வீட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டோம். சரி அதான் போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு என்ன இது விசாரிச்சுட்டு வந்துடும். ஓகே ஓகே சொல்லு. ஓகே குட்டீஸ்லாம் போறாங்க பாரு. இங்கதான் யூரோ கிட்ஸ், இங்கதான் போறோம். சரியா? குட்டி பையன் அது மாதிரிதான் நீயும் போற. ஓகே குட்டி இல்ல, அது குட்டி கிடையாது, குட்டி பையன்.
Small boy like you. ஆமா போ. ட்ரெஸ் எல்லாம் வாயில வைக்க போறேன். பை பை சொல்லு. I'm going to school. Okay? Okay. Guys, இது எதுவும் பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. வீட்டு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே இது இருந்துச்சா, சரி அவங்க அம்மா அப்பா தான் டெய்லி கூப்பிட்டு போயிட்டு வர போகிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுனால இங்கே இதை சூஸ் பண்ணோம். எல்லாம் புதுசாக எல்லாம் போகணும் மேடமுக்கு. Hi. Just say hi. Hi. You want to tell? பாய் சொல்லு பிச்சு, பாய் சொல்லு ஸ்கூலுக்கு பாய். பிச்சு மேம் கோச்சிக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோன்னு. பிச்சு ஸ்கூல் போறீங்களா? எஸ். வீட்டுக்கு வந்ததுனால டல் ஆயிட்டா. डैडी भाई उसका स्कूल में डाल रहे हैं, उसको रोज सुबह ना 9 बजे से 11:15 तक स्कूल में छोड़ना है, ठीक है भाई? हम लोग ना उसको ना अभी इंस्टॉलमेंट भर दिया, पहला इंस्टॉलमेंट, बाद में भी हम लोग थोड़ा थोड़ा करके भर देंगे. ओके, इसका हो गया एडमिशन. मतलब 21 तारीख से जाना है स्कूल, कल से नहीं 21 से. ओके நல்ல டைம். वो अच्छा टाइम दे के भेज रहे हैं इसलिए 21 तारीख को. ओके हगी. ओके टुमारो स्कूल बोला, स्कूल. ओके आजा खागी, आजा खागी. अभी स्कूल जा रहे हैं ना, वहाँ से भी नहीं आएगी. वहाँ पे खेलने के लिए ज़्यादा है ना, अभी भी नहीं आ रही थी हमारे पास. as we promised, பிச்சு ஒரு வழியாக ஃபைனலாக நாங்கள் வந்து ஸ்கூலில் போய் பிச்சுவோட எஜுகேஷனோட முதல் படி எடுத்து வச்சாச்சு. அவருக்கு வந்து ஸ்கூலில் போய்ட்டு அட்மிஷனுக்கு என்கொயரி பண்ணி அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட், அட்வான்ஸ் இன்சென்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அந்த இயர் ஃபீஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 52,000. ஆமாம். ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் சௌந்தர்யா சொன்னால அவள் வந்து பண்ணுறான். ஸோ அவள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் நம்ம ஆசைப்பட்டதுனால சரி ஓகே நீ பண்ண 50% மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டோம். அவளை சேர்க்கறது வந்து டியூஸ்டே சேர்க்க போகிறோமா? ஆமாம், டியூஸ்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா டியூஸ்டே தான் நல்ல நாள், அதனால அவங்களே ஸ்கூல்லேயே வந்துட்டு நல்ல நாள் அப்போமே கூட்டுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டடி ரிலேட்டட் மேட்டர் கிட்ஸோடது. ஸோ அவங்களுமே அதை பிலீவ் பண்ணாலும் நீங்கள் அன்றைக்கே கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஸ்டால்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி அட்மிஷன் போட்டாச்சு. எஸ், இப்போ தான் லாலு கிட்ட சொல்லி அவரை ஊர்லேருந்து அவரோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் பிச்சு நினைக்கிறேன். பிச்சுவா இருக்கலாம், யாரோ கதை தட்டுறாங்க. குட்டியா அந்த குரல் கொடுத்துருப்பானே. தூங்கி எழுந்திருக்கியா மொட்டை? பிச்சு பிச்சு ஸ்கூல் சேர்த்தாச்சா பிச்சுவா ஒரு வழியா? ஆக்சுவலாக அவங்க அங்கே இருக்கவங்க, ஐ மீன் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்மே வந்து டீச்சர் பிரின்ஸ்பல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க, நாங்கள் அந்த பாப்பா பார்த்துருக்கோம், அந்த வாட்ச்மேனோட பாப்பா தானேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அது ரொம்ப ஸோ ஹாப்பி அண்ட் அவங்க ரொம்ப கைண்டு. ஆமாம், பட் ஆனால் நாங்கள் இல்லைங்க, நாங்கள் வந்து என்ன நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன ரெகுலராக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கீங்களோ அதே இதை நாங்கள் பே பண்ணிடுறோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். அண்ட் அவங்களுமே ரொம்ப கைண்டாக ரொம்ப ஹம்பிள்டாக அப்படியே ஒரு மாதிரி சாந்தமாக தான் பேசினாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் யூடியூபர்ஸ் தானே தீபிகா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபில்லாக பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே போகும்போதுல பிச்சு அவங்க விளையாடிட்டு இருக்கா. இரு மம்மி டாடி போவாங்க, தெரியுது மம்மி டாடியா அப்படின்ட்டு எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. வச்சுட்டு சரி ஓகே அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கோன்சென்ஸ் தான் வச்சுட்டு லைஃப் ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியா ஷையா. ஸோ அந்த மாதிரி போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு அந்த கேர்டேக்கர் அக்கா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் மனசு யாருக்குமே வராது, என்னதான் இருந்தாலும் அந்த கிவிங் டெண்டன்சி வந்து வேணும். எப்படிதான் யோசிச்சாலும் வந்து இதுக்கான எஃபர்ட் எடுக்கணும். இட்ஸ் மோர் தென் சரி காசு கொடுக்குறவங்க நிறைய பேர் டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்குறவங்க கூட சரி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கூடயே வந்து நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கலாம் ரொம்ப இது எல்லா புண்ணியமும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு
she said உங்களுக்கு ரொம்ப அழகா குழந்தைங்க பிறக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அழகா ஹெல்த்தியா பிறக்கணும் வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்களே. நிஜமாவே ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. பிகாஸ் she meant it from heartன்றது ரொம்ப ரேடியேட் ஆச்சு. ஸோ அது எனக்கு நைட் வரைக்குமே அவங்க பேசினது அவங்க சொன்னது அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டே இருந்தது. அன்னைக்குதான் இன்னொன்னு தோணுச்சு, நம்ம வந்து இன்னும் நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கணும், நிறைய வேலை பார்க்கணும், நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சா இன்னும் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கலாம். நல்ல விஷயங்களுக்கு ஆல்ரெடி எங்களால் முடிஞ்சது அங்கங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்றது ஒருத்தவங்க ஐ மீன் ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு 2-3 பேருக்கு இப்போ வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். பட் இமேஜின் 100 குழந்தைங்களுக்கு பண்ண முடியுதுன்னா செம்மையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தோணுச்சு. பிச்சு ஸ்கூல் போறோம். ஸோ எஸ் அண்ட் நீங்களுமே வந்து பிச்சுக்கு வந்து விஷ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க, விஷ் பண்ணுவீங்கன்னு தெரியும். இவரோட ஸ்டடியோட இவரோட லைஃபோட ஆக்சுவலாக அது லைஃப்னு தான் சொன்னோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்கு. அது சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும், ஹாப்பினஸ் கொடுக்கும் நான் நம்புறேன். மேடம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. போனே எல்லாம் அவளுக்கு எல்லாமே தெரியுது, நீங்க சொல்லி கொடுப்பீங்களா, ஆப்பிள் தெரியுது, அந்த ரிங்கு போட்டா அந்த இது சுத்துறா, அவன் வந்து சூப்பர் செம்ம ஸ்மார்ட் ஸ்ட்ரெயிட்டா அவனா நர்சரி குரூப்ல போட்டுருவீங்களா அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல லாங்குவேஜ் பேரியர் இருக்கு, ஸோ பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே வரட்டும் அப்படின்னு. ஒரே எனக்கு லிட்டரலா அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது அந்த டாப்பர்ஸோட அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரே பெருமையா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பிச்சு இது பண்றா அது பண்றா, அவளுக்கு இது தெரிஞ்சு அது தெரிஞ்சுட்டாலே ஐ வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அவள் வந்து நர்சரியில சேர்க்கல, இப்போ பிளே குரூப்ல தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேரியர் அண்ட் ஸ்டார்டிங் பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது. அது ரீடிங்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், இல்லை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சொல்றதை கேட்கறதா இருக்கட்டும், அவங்களுமே சஜஸ்ட் பண்ணாங்க. அதான் பிளே குரூப்ல ரீடிங் ரைட்டிங் இருக்காது, நிறைய பிளே ஆக்டிவிட்டிஸ் மூலியமா தான் வந்து சென்சரி ஆக்டிவிட்டிஸ், பிளே ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் தான் இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு நான் ஸ்பீச் பெத்தாலஜி படித்ததுனால இன்னும் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ் தான். ஸோ அவளுக்கு ஆப்வியஸாக கிடச்சிருக்காது. இப்போ நிறைய குழந்தைங்க வீட்லேயே வந்து அந்த இதெல்லாம் நிறைய பிளே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், சென்சரி இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்போவே கிடச்சிரும். பட் பிச்சு பரவாயில்ல, இப்போ ஏஜும் இருக்கு, ஏஜ் இல்லைன்னு இல்லை 3 இயர்ஸ்லேயே நம்ம போடுறோம். ஸோ போடும்போது கரெக்டாக இருக்கும். அவளோட முடிச்சுட்டு அவள் வந்து எல்கேஜி யூகேஜி நர்சரி இதெல்லாம் போக அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீங்களுமே உங்களோட பிளஸிங்ஸ் வந்து பிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பிளஸிங்ஸ் அவருக்கு போய் சேரும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். பிச்சு ஸ்கூலுக்கு போவேல, ஓகேயா? குட் கேர்லா போகணும், ஓகே? என்ன புரிஞ்சதோ உனக்கு. மேடம்க்கு யூனிஃபார்ம்லாம் கடிச்சிடும் இந்த ஒரு மாசத்துல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டன் ட்ரெஸ், டைப்பர் அதெல்லாமே வாங்கி கொடுக்கணும். பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லாம் போகணுமா. வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து டியர் பேரண்ட்ஸ் மெசேஜ் நம்பர் எங்க 2 பேர் நம்பர் தான் கொடுத்து வச்சிருக்கோமா. அவங்க கம்யூனிகேட் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஃபாதர் நேம் மதர்ஸ் நேம் அவங்க போட்டாச்சு. பட் அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு, ஹிந்தியும் வந்து தெரியாதுல்ல. ஸோ நேபாளிங்கும் போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் லாங்குவேஜ் பேரியர் இருக்குன்னு சொல்லிட்டு நேமுக்கு லாலு தீதி பேரும் போட்டோம். ஆனா கீழே வந்து நம்பர்ஸ்ல வந்து ஃபாதர்ஸ் நம்பர்ல இவன் நம்பர், மதர்ஸ் நம்பர்ல என் நம்பர் போட்டு பிராக்கெட்ல கார்டியன் போட்டு வந்தோம். டியர் பேரண்ட்ஸ் அது வரும்போதெல்லாம் இப்படி இருக்கு. அதோட மிக்சட் எமோஷனா இருக்கு. எஸ். ஸோ அதெல்லாம் வேறு இருக்குது. இன்னும் மேடம்க்கு வேறு இந்த ஷாப்பிங் பண்ணணும், போயிட்டு இது வேறு வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு, இந்த கலர் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த ஆண்டி சொன்னாங்களே, நான் வந்து வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்க பிறக்கும், ரொம்ப ஹார்ட்ஃபெட்டாக சொன்னாங்களா. அதில் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். பார்த்தா எங்கள் அம்மாவும் கண்ணு கலங்கிட்டாங்க. ஒரே எமோஷன்ஸ் இந்தியாவாக இருந்துச்சு. நீ கொட்டாய் விட்டு நல்லா உட்காந்து நீங்கள் கொட்டாய் விட்டுருக்கா, தூங்கி வந்து திரும்பி தூக்கி கொட்டாய் விட்டுருக்க நீ மொட்டை. சரி, ஓகே கைஸ், அவங்கள வந்து நாங்கள் இன்னொரு வ்ளாக்ல வந்து சந்திக்கிறோம். இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ ஷேர் பண்ணிட்டோம். ஓகே, நீங்களும் ஓகே சொல்லுங்கள் பிச்சு மாதிரி. ஓகே, ஆஸ் ப்ராமிஸ்ட். பிச்சு ஓகே சொல்லிடு. குட் நைட். லவ் யூ. இப்படி பண்ண லவ் யூ. டேக் கேர். Bye bye from Pichu.